யூடியூப் நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் சினிமாவில் நடிப்புக்குன்னே ஒரு யூனிவர்சிட்டி இருந்தா அது சிவாஜி கணேசன் தான். அவர் நடிப்புக்கு சாட்சி எதுன்னு கேட்டா அவர் தன்னோட கை கால் வாய் அசைவு டான்ஸ் நடை சிரிப்பு மேக்கப்னு எல்லாத்துலேயும் காட்டின அக்கறையும் உழைப்பும் தான். முக்கியமாக உலக அளவில் வேற எந்த நடிகரும் தன்னோட கை கால்களில் இவ்வளவு துல்லியமான வித்தியாசங்களை காட்டுனதே இல்லை. சிவாஜி ஒரு கேரக்டரோட ஸ்டேட்டஸ் மனநிலை சிச்சுவேஷன் இதை பொறுத்து தன்னோட உடல் மொழியை எப்படி பயன்படுத்தினார்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. பகுதி 1, கை கால்களில் அவர் கொடுத்த நடிப்பு மேஜிக். இதில் கைகளை கொண்டு அவர் கொடுத்த நடிப்பை முதல்ல பார்க்கலாம். ஒரு கேரக்டர் பெரிய அந்தஸ்தில் இருக்கா இல்லையான்னு அவர் கைகளை பயன்படுத்துறத பார்த்தாலே தெரிஞ்சிடும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிற கேரக்டர்னா 2 கைகளையும் அதிகம் யூஸ் பண்ணாமல் சும்மா வச்சுட்டு நடிப்பார். உதாரணத்துக்கு வசந்த மாளிகை படத்துல ஜமீன்தாரரா நடிச்சிருப்பார். கலைமகள் கைப்பொருளை பாட்டுல வாணிச்சேரிக்கு பக்கத்துல நிக்கிறப்போ வலது கையோ இடது கையோ ஸ்டைலா வச்சுக்காம 2 கைகளையும் சாதாரணமா கட்டிட்டு நிற்பார். அதுவே ஒரு பெரிய கம்பீரமா இருக்கும். மரியாதை மற்றும் எச்சரிக்கை பாவனை. மற்றவங்க மரியாதை கொடுக்கறத ஏத்துக்கிற மாதிரி நடிக்கிறப்போ வலது கையால நெஞ்சுக்குள்ள இதயம் இருக்கிற இடத்துல வச்சுட்டு தலையை சாய்ச்சி வணக்கம் சொல்லுவார். யாருக்காவது எச்சரிக்கை கொடுக்கிற காட்சிகளில் வலது கையால் வயிறு சேர்ற இடத்துல வச்சுட்டு பேசுவார். நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னா இடது கை தான் ஹீரோ. பெரும்பாலும் ஒரு கேரக்டரில் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா இல்லைன்னா நெகட்டிவ் கேரக்டர்கள் அப்படின்னா இடது கையைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணி நடிச்சிருப்பார். ஞானமொழி படத்தில் ஆண்டனி கேரக்டர் ஒரு கொலைப்பலிக்கு ஆளான பாத்திரம். இந்த படத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இடது கை தான் பிரதானம். கொலை செய்யறது, கடைசியில போலீஸ் அதிகாரிய சிலுவையால அடிக்க கையை தூக்குறது எல்லாமே இடது கை தான். ஒரு காட்சியில கூட வலது கையை மாற்றி யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். விடிவெளி படத்துல நல்லவரா இருந்தாலும் தங்கச்சிக்காக திருடுனதால தப்பு செஞ்ச கேரக்டர் அப்படிங்கறதால இடது கையத்தான் அதிகமா யூஸ் பண்ணி நடிச்சிருப்பார். இப்போ கால்களை அவர் யூஸ் பண்ணின முறையை பார்க்கலாம். ராஜா வீரன் மாதிரி கம்பீரமான பாத்திரங்கள்ல நடிக்கிறப்போ வீரத்துக்கு அடையாளமா இடது காலை முன்னாடி வச்சு உட்கார்றது, எந்திரிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாமே செய்வார். வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், ராஜராஜ சோழன் படங்கள் எல்லாம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டாக்டர், கவிஞர், பெரிய பணக்காரர் மாதிரி அறிவு சார்ந்த உயர்ந்த பாத்திரங்கள்ல வலது காலை முன்னாடி வச்சு உட்கார்றது, எந்திரிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு நடிச்சிருப்பார். மகாகவி காளிதாஸ், சரஸ்வதி சபதம், உயர்ந்த மனிதன் பட்டியல் நீளும். ஹாலிவுட் நடிகர்கள் கூட இதெல்லாம் பண்ணல. பிராமண கேரக்டர்களை நடிக்கிறப்போ 2 கால்களையும் சமமா வச்சு ஊர்ந்து போற மாதிரி நடப்பார். வியட்நாம் வீடு, பரீட்சைக்கு நேர்மாச்சு, ஆனந்தக்கண்ணீர் படங்களை இதை பார்க்கலாம். பகுதி 2, பாட்டு, இசை, டான்ஸ்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ். பாடல்களுக்கு வாயை அசைச்சு அவர் நடித்த விதம். சிவாஜி பாட்டுக்கு வாய் அசைப்பது இருக்கே அது ஒரு பாடுற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவர் நாடக கம்பெனிகளை இருக்கிறப்பவே பாட்டு பாடுற கலையை கத்து தெரிந்து வச்சிருந்தார். பின்னணி குரல் பாடுறவங்களோட பாட்டுகளை அவர் அதே சுருதியில வாய் விட்டு பாடிட்டே நடிச்சார். அதனாலதான் அவர் பாடுற மாதிரியே மக்களுக்கு தோணுச்சு. சிவாஜிக்காக பாடுனதுல டி.எம். சௌந்தரராஜன் குரல் அவருக்கு ரொம்ப செம்ம ஃபிட் ஆயிடுச்சு. டி.எம்.எஸும் சிவாஜி மாதிரி தமிழ் வார்த்தைகளை சரியா உச்சரிக்கிறதுல திறமைசாலி. லண்டன்ல உலக பாடகர்களோட குரலை ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணினப்ப டி.எம்.எஸோட குரல் ஒரு ஆணுக்கே உரிய கம்பீரமான குரல்னு முடிவு பண்ணினாங்களாம். இந்த கௌரவம் சிவாஜிக்காக பாடுனதால அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். எப்படின்னா ஆரம்பத்தில் டி.எம்.எஸ் பாகவதர் மாதிரி தான் பாடினார். அந்த குரல்ல பெண்மைத்தனம் இருந்துச்சு. சிவாஜிக்காக அடி வயிற்றுல இருந்து பாடி பாடி அது கம்பீர சிம்மக்குரலா மாறிடுச்சு. வணங்காமுடி படத்துல நம்பியார் தங்கவேலுவை பாட சொல்லி அறையிறப்போ அவரோட அந்த செயலை கண்டிக்கிற மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஓங்காரமாய் விளங்கும் நாதம் பாட்டுக்கு அற்புதமா வாஜ அசைச்சு நடிச்சிருப்பார். நீங்க அந்த வீடியோவை மியூட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்பியாரை திட்டுற மாதிரியே இருக்கும். இது ஒரு அபூர்வமான விஷயம். கௌரவம் படத்துல நீயும் நானுமா பாட்டை பல தடவை கேட்டுட்டு தான் நடிச்சாராம். சௌந்தரராஜன் ஒவ்வொரு வரைக்கும் வேற வேற துணியில பாடியிருக்கிறார். அதுக்கு குறையாம நாம் நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நடிச்சாராம். பாடகருக்கு ஏத்த மாதிரி சுமதியன் சுந்தரி படத்துல எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடுறப்ப தம்பி பாலு நீ உங்க ஸ்டைல நிதானமா பாடு, நான் அதுக்கு ஏத்த மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சார். இந்த மாதிரி விஷயம் முன்னாலேயே நடந்திருக்கு. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்துல சந்திரபாபுவோட வித்தியாசமான குரலுக்கு ஏத்த மாதிரி தன்னோட வாய் அசைவை காட்டி நடிச்சிருப்பார்.
அடுத்ததா வாத்தியங்களை வாசிச்சு நடிச்ச விதம். சிவாஜி தான் வாத்தியங்கள் வாசிக்கிற மாதிரி வர்ற காட்சிகள்ல தானே வாசிக்கிற மாதிரியே நடிச்சிருப்பார். நடிக்கிறதுக்கு முன்னால அந்த வாத்தியத்தை எப்படி வாசிக்கணும்னு அதுல இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் நடிப்பார். தில்லானா மோகனாம்பல்ல நாதஸ்வரம் வித்வானா இந்த படத்துல நடிக்கிறப்ப உண்மையா வாசிச்ச மதுரை சேதுராமன் பொன்னுசாமி சகோதரர்களை பக்கத்துல உட்கார வச்சு நல்லா கவனிச்சுட்டு தான் நடிச்சார். நலம் தானா பாட்டுக்கு புருவத்தை அசைச்சு கண்ணால நாயகிக்கு பதில் சொல்வார். நடுவுல தொடைய தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அசைச்சு நடிச்சிருப்பார். நாயகி கண்பட்டதால் உந்தன் மேனியிலே அப்படின்னு பாடுறப்ப 2 கண்ணுலையும் கண்ணீரை வரவழைச்சு அது கண்ணத்துல வலிஞ்சு அப்புறம் நிறுத்திட்டு வாசிக்கிற மாதிரி நடிச்சிருப்பார். திருவிளையாடல்ல பாட்டும் நாடே பாவமும் நாடே பாட்டுல பாடுற மாதிரி, மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி, வீணை புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி, ஜதி சொல்ற மாதிரி, இசைஞானம் உள்ள மேதை மாதிரியே நடிச்சிருப்பார். வீணை வாசிக்கிறவர் பாடுறவரை கவனிக்கிறதும், புல்லாங்குழல் வாசிப்பவர் மிருதங்கம் வாசிக்கிறவரை கவனிக்கிறதுமா நடிப்புல பெரிய வேலை செஞ்சிருப்பார் சிவாஜி. அடுத்ததா டான்ஸ் ஆடுறதுலையும் கிங்கு. சிவாஜி டான்ஸ் ஆடுறதையும் நடிப்போட ஒரு முக்கியமான பகுதியாகத்தான் பார்த்தார். அவருக்கு நாடகத்தில் கற்றுக்கிட்ட நாட்டிய பயிற்சி இருந்தது. உத்தமபுத்திரன் யாரடி நீ மோகினி பாட்டு ஷூட்டிங் நடக்குது. சிவாஜி வெள்ளை வேட்டி சட்டை போட்டு நெத்தில திருநீர் பூசிட்டு வர்றார். அப்ப சிவாஜிக்கு ஹெவியான காய்ச்சல் வேற. அந்த பாட்டில் நடிச்ச இந்தி நடிகை ஹெலன் சிவாஜி பார்த்தாலும் கால் மேல கால் போட்டு சேர்ல உட்காந்து புகை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கார். டான்ஸ் முடிஞ்சது, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு ஹெலன் கேட்டப்போ ஓரளவுக்கு தெரியும் சிவாஜி சொல்ல ஹெலன் சிவாஜியோட காலில் விழுந்து கும்பிட்டார். சேர்ல உட்காந்து டான்ஸ். கௌரவம் படத்துல அதிசய உலகம் பாட்டுல சேர்ல உட்கார்ந்தபடியே வாயில பைப் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுவார். டான்ஸ்னா காலில் தான் ஆடணுங்கிற நிலையையே மாத்தினார்னு சொல்லலாம். உடல்நல குறைவிலும் டான்ஸ் ஆடிய சிவாஜி என்னாச்ச ராசாவே படத்துல கரகாட்டம் ஆடுறப்போ அவருக்கு இருதய ஆபரேஷன் பண்ணி பேஸ் மேக்கர் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த பாட்டோட ஷூட்டிங் சிவாஜி தோட்டத்துல நடக்குது. ஷூட்டிங் இடையில சிவாஜி வீட்டுக்குள்ள போய் கண் கலங்கி உட்கார்ந்துட்டார். சிவாஜியோட மருமகள் திருமதி புனிதவதி பிரபு ஏப்பா களைப்பா இருக்குதான்னு கேட்டிருக்கிறார். எப்படி ஆடணும்னு மனசுல இருக்கு, ஆனா கால்கள் ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னவர் கொஞ்ச நேரம் கழிச்சு மனசுல இருந்த நாட்டிய அசைவுகளை அப்படியே வச்சு ஆடி முடிச்சார். அடுத்ததான் நடை, சிரிப்பு, ஒப்பனை, நுணுக்கத்தின் உச்சம். முதல்ல சிவாஜியோட நடை. அவர் ஏற்ற கேரக்டர்களுக்கு மாதிரி நடையை மாற்றி நடிக்கிறதுல அவர் ஒரு சாமர்த்தியசாலி. முதல்ல கட்டபொம்மன் நடை. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல விசாரணைக்கு வர்றப்ப 2 காலுக்கும் 4 அடி கேப் விட்டு கெத்தா நடப்பார். தூக்கு மேடைக்கு போறப்ப மக்களை பார்த்து வணக்கம் ஏத்துக்கிட்டு 2 அடி கேப் விட்டு நடப்பார். மக்கள் காலில் விழுந்து கும்பிடுறப்ப 1 அடி கேப் மட்டும் விட்டு நடப்பார். ஆனா இடுப்புக்கு மேல மட்டும் தண்டனையை பத்தி எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்பீரத்தை காட்டி நடிச்சிருப்பார். உள்ளம் நொந்த நடை. வியட்நாம் வீடு படத்துல ஆபரேஷனுக்கு போற பத்மநாபன் திரும்பி வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற பயத்துல மனைவி நிர்கதியா ஆகிடுவாளோ அப்படின்னு கலங்கி கால்கள் தள்ளாடின மாதிரி 2 கால்களையும் சமமா வச்சு தளர்ந்து நடந்து வருவார். பணக்காரரின் வேகமான நடை. தெய்வமகன் படத்துல மனைவி பண்டரி வாய்ந்து தள்ளாடி வீட்டுக்குள்ள வரதை பார்த்துட்டு மாடியில இருந்து வர்ற சங்கர் கோட்டு பட்டன்களை மாட்டினபடி கோடீஸ்வரருக்கே உரிய மிடுக்குல படிக்கட்டுகளோட எண்ணிக்கையை மனசுல கணக்கு போட்டு அவசரமா ஓடி வராம வேகமா நடந்து வந்து மனைவியை தாங்கி பிடிக்கும் அந்த நடை இருக்கே, அது அற்புதமான நடை. துன்பத்திலும் கெத்து நடை. தங்கப்பதக்கம் படத்துல மனைவி இறந்து போன செய்தி கேட்டவுடனே கம்பீரத்தை விடாமலும் அதே சமயம் அந்த துக்கத்தோட பாதிப்பை காட்டுற மாதிரி கொஞ்சம் தடுமாற்றமான நடையில கலந்து நடிச்சிருப்பார். அடுத்ததா சிவாஜியின் சிரிப்பு. பொதுவா வில்லன் கேரக்டர்கள் தான் விதவிதமா சிரிப்பாங்க. ஆனா சிவாஜி கணேசன் மட்டும்தான் ஹீரோவை பல படங்கள்ல கேரக்டர்களுக்கு ஏத்த மாதிரி தன்னோட கம்பீரமான சிரிப்பை காட்டி மெருகூட்டினார். தங்கப்பதக்கம் படத்துல தன்னோட மகன் செஞ்ச குற்றத்தை மேஜர் சுந்தரராஜன் ஏத்துக்கிட்டது அறிஞ்சதும் சுந்தரராஜனை பார்த்து பல்ல கடிச்சுக்கிட்டு வாயை கொஞ்சமா திறந்து இஸ்ன்னு சிரிப்பார். மாயாண்டி ஏன் குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட உணர்வை அந்த சிரிப்புல காட்டுவார். அடுத்ததா சிவாஜியோட மேக்கப் நுணுக்கம். நாடக உலகத்திலேயே தனக்குத்தானே மேக்கப் போட்டுக்கிற திறமையை சிவாஜி வளர்த்துக்கிட்டார். மேக்கப் ஆர்டிஸ்ட் 20% வேலை முடிச்சதும் மீதி 80% மேக்கப்பை சிவாஜியை போட்டுக்குவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல கட்டபொம்மன் கம்பளத்தார் இனத்தை சேர்ந்தவர். அப்படி அவரோட இனத்துக்கான அடையாளமா காதுகள்ல வளையங்களும் காது மடல்களோட மேல் பகுதியில கொப்புள்களும் போட்டு நடிச்சிருப்பார்.
பாவ மன்னிப்பு படத்துல இஸ்லாமிய இளைஞரா நடிக்கிறப்ப இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யறதால நெத்தியில வர தழும்ப தானே மேக்கப் போட்டு நடிச்சாருன்னு அந்த படத்தோட இயக்குனர் பீம்சிங் சொல்லி இருக்கிறார். நடிக்கும் பாத்திரம், வாழ்ந்த காலம், வாழ்ந்த நாடு, அந்த பாத்திரத்தின் பழக்க வழக்கங்கள், நாகரீகம், மொழி போன்றவற்றுக்கு தகுந்த வரையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வார். தெய்வமகன் படத்தில் தந்தை சங்கர் பாத்திரத்தில் நடித்த சிவாஜியின் இடது பக்க புருவம் வலது பக்க புருவத்தை காட்டிலும் அடர்த்தியாக இருக்கும். காரணம், கோரமாக இருக்கும் தன்னுடைய இடது பக்கமும் தெளிவாக தெரிய கூடுதலாக அசாதாரணமான அடர்த்தியாக புருவத்தை வைத்திருப்பார். மூத்த மகன் கண்ணன் பாத்திரத்தில் வரும் சிவாஜிக்கு 2 புருவங்களும் அடர்த்தியாக வைத்திருப்பார். காரணம், கண்ணன் அசாதாரணமானவன் என்பதை காட்டுவதற்காக. விஜய் பாத்திரத்தில் சிவாஜி 2 புருவங்களையும் சாதாரணமாக வைத்து இருப்பார். இப்படி அவர் ஏத்துக்கிட்ட கேரக்டர்களுக்கு ஏத்த மாதிரி தன்னோட மேக்கப்பை கூட ரொம்ப நுணுக்கமா செஞ்சுட்டு நடிக்கிறது தான் சிவாஜி கணேசனோட தனித்துவமே. நண்பர்களே, சிவாஜி கணேசன் வெறும் ஸ்கிரிப்டை படிச்சு நடிச்சவர் இல்லை. அவர் அந்த பாத்திரத்தோட கை, கால், நடை, சிரிப்பு, பாட்டுன்னு எல்லாத்துலயும் தன்னை ஊடுருவ வச்சு வாழ்ந்துட்டு போனவர். இந்த கட்டுரையில விடுபட்ட வேற ஏதாவது ஒரு நுணுக்கமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.